MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. Unga side liya, enga side liya. It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். மயிலை சிவகுமாருக்கு எதிரிகள் அப்படியே குறைய ஆரம்பிக்கிறாங்கன்றதை விட அவன் எதிரியெல்லாம் இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒவ்வொருத்தரையாக போட்டு தள்ளிட்டு இருக்கான். சூர்யான்னு ஒரு லேடியை கல்யாணம் பண்ணி கிராண்டாக ரிசப்ஷன் வைக்கிறான் சென்னையிலேயே. இந்த ரிசப்ஷனுக்கு நிறைய போலீஸ் அதிகாரிகளும் கட்சிக்காரங்களும் நிறைய பேர் போகிறாங்க. அதில் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா அவர் மேலே உள்ள விசுவாசத்தை காட்டுறதுக்கு ஒரு 3 சவரன் நகையும் கொடுக்குறாரு, ப்ரெசன்ட் பண்ணுறாரு. அந்த அளவுக்கு ரேப்போ இருந்தது மயிலை சிவகுமாருக்கும் போலீஸுக்கும். மயிலை சிவகுமார் அவனை யாராவது போடுறதுக்கு ட்ரை பண்ணாங்கன்னா யாரை போய் அப்ரோச் பண்ணுவாங்க? அங்கே கீழே இருக்கக்கூடிய ஒரு அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த அடிப்படை டீமை தான் அப்ரோச் பண்ணுவாங்க. அப்படி யாராவது அப்ரோச் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் அதை தெரிஞ்சுட்டு இவன் உஷாராகி எஸ்கேப் ஆயிடுவான். அது அப்படி இல்லைன்னா பதிலுக்கு அவங்கள போடுவான். மயிலை சிவகுமார்கிட்ட சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி உன்னை போடுறதுக்காக பெரிய மகேஷ் பிளான் பண்ணியிருக்கான். ஸோ இவன் என்ன பண்ணுறான்னா, மயிலை சிவகுமார் டபுள் கிராஸ் பிளான் பண்ணி அவன் எவ்வளோ கொடுக்குறானோ அதை மாதிரி டபுள் மடங்கு தரேன். நீ என்ன பண்ண, நேராக அவனை ஒரு இடத்துக்கு வர வைக்க. பெரிய மகேஷுக்கு ஆர்வம் ஜாஸ்தியாகுது. என் மருமகனை கொண்டிருக்கான், நானே அவனை செய்வேன், அதனால் நீ அவனை உள்ளே பிடிச்சி வச்சதும் எனக்கு ஃபோன் பண்ணு, நான் வரேன், போட்டு தள்ளுறேன்னு அவன் ஒரு பிளானை போட்டு சொல்கிறான். ஸோ இது உள்ளே மாட்டிக்கிட்டான். இதை தகவல் மயிலை சிவகுமாருக்கும் சொல்லப்படுது. மயிலை சிவகுமாரும் வரான், அவனை வெட்டி கொள்கிறான் பெரிய மகேஷை. ஸோ இந்த கேங் யாரை ஆர்கனைஸ் பண்ணானோ அதே கேங்கால் அவன் வெட்டி கொல்லப்பட்டதுனால அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இது பெரிய மகேஷும் ஒரு பெரிய ரவுடி, அவனாலேயே மயிலை சிவகுமாரை கொல்ல முடியல. தோட்டம் சேகர் 2001 கொலை செய்யப்படுறாரு. கொலை செய்யப்பட்டதுக்கு பழிவாங்குவதற்காக நடந்த கொலை தான் மயிலை சிவகுமார். தோட்டம் சேகர் இறந்து போகும்போது அவரோட 3வது மனைவி மலர்கொடின்னு சொல்லி அவங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் லாயராக இருந்தாங்க. அவங்களுக்கு 5 வயசுல அந்த பையன் இருக்கான், அழகுராஜான்னு சொல்லி. அந்த பையன் 5 வயசு பையனு மேலே சத்தியம் பண்ணுறாங்க, என்னைக்கு இருந்தாலும் இந்த கொலைக்கு பழி வாங்குறதுக்காக சிவகுமாரை, அதாவது அவங்க கணவரை கொன்னவங்களை பழி வாங்குவேன், என் பையனை வச்சே வளர்ந்ததும் கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சபதம் எடுத்து அந்த சபதத்தையும் நிறைவேற்றுறாங்க. கடந்த 2021ஆம் ஆண்டு சிவகுமார் அப்படின்ற பிரபல ரவுடி சென்னையில் கொலை செய்யப்படுறாரு. ஸோ இந்த கொலைக்கான காரணம் தோட்டம் சேகர் அப்படின்ற பிரபல ரவுடியும் அதிமுகவின் பிரமுகருமான தோட்டம் சேகரை கொலை செய்ததுக்கான நோக்கம்தான் இது, பழிவாங்கும் செயல்தான் இது அப்படின்ட்டு சொன்னாங்க நிறைய பேர். ஸோ இந்த கொலைக்கு பின்னணியில் யார் யார் இருக்காங்க? தோட்டம் சேகர் ஒரு ரொம்ப பாப்புலரான ஒரு நபர். அதிமுகவில் ஒரு முக்கியமான ஒரு கட்சியில் நல்ல முக்கிய நிர்வாகிகளில் இருந்தார். தென் சென்னை மாவட்ட அந்த ஆஃபீஸ் பேரரசில் முக்கியமான போஸ்ட்லேயும் இருந்தார். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு கானா பாடகரும் கூட. அவர் பேச்சை கேட்கறதுக்காகவே நிறைய பேர் வருவாங்க அந்த காலத்தில். அதாவது மினிஸ்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை அப்போது இருந்த சிஎம்மாக இருக்கட்டும், அவங்க பேசுகிறதுக்கு முன்னாடி கூட்டத்தை அந்த மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னே ஒரு சிலர் இருப்பாங்க, அந்த ஒரு நட்சத்திர ஸ்டார் பேச்சாளர்கள். அதில் இவரும் ஒருத்தவர். அதில் பார்த்தீங்கன்னா இவர் குறிப்பாக அவங்க அவங்களோட ஸ்பீச்சை கேட்கறதுக்காகவே நிறைய பேர் விரும்பி வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அவர் தோட்டம் சேகர் 2001 கொலை செய்யப்படுறாரு. அவர் கொலை செய்யப்பட்டதுக்கு பழிவாங்குவதற்காக நடந்த ஒரு கொலை தான் மயிலை சிவகுமார். அதுவும் அதாவது அந்த தோட்டம் சேகர் இறந்து போகும்போது அவரோட 3வது மனைவி மலர்கொடின்னு சொல்லி அவங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் லாயராக இருந்தாங்க, இப்போவும் இருக்காங்க. அவங்களும் அதிமுகவில் ஒரு பொறுப்பில் இருக்காங்க. அவங்களுக்கு 5 வயசில் அந்த பையன் பிறக்கிற ஒரு பையன் இருக்கான், அழகுராஜான்னு சொல்லி. அந்த பையன் 5 வயசு பையனு மேலே சத்தியம் பண்ணுறாங்க, என்னைக்கு இருந்தாலும் இந்த கொலைக்கு பழி வாங்குறதுக்காக சிவகுமாரை, அதாவது அவங்க கணவரை கொன்னவங்களை பழி வாங்குவேன், என் பையனை வச்சே வளர்ந்ததும் கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சபதம் எடுத்து அந்த சபதத்தையும் நிறைவேற்றுறாங்க அவங்க மலர்கொடி. அது 20 வருஷமாக அந்த பகை தொடர்ந்து போய் அந்த பகையோட எண்டில் அந்த கொலைக்கு தொடர்புடைய நிறைய பேர் கொல்லப்படுறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 பேர் கொல்லப்பட்டாங்க, இன்க்ளூடிங் மார்க்கெட் முரளின்னு அவரும் ஒரு ரவுடி. 11வது நபர் தான் மயிலை சிவகுமார். தொடர்ந்து அதில் எஸ்கேப் ஆகிட்டே வரான்.
ஆனால் அவனையும் 2021 மார்ச் மாதம் 4ஆம் தேதி கொலை செய்யப்படுறாரு. நிறைய பேர் ரவுடிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எதிராளி அதாவது அவங்களுக்கு ரைவல் கேங் மூலமாக அவங்க சாகிறத விரும்ப மாட்டாங்க. அவங்க அப்போ எதை விரும்புவாங்கன்னா, நீங்கள் ஒருவேளை கொல்லப்படணும்னு பண்ணாலும் அது போலீஸ் கையால் என்கவுண்டரில் செத்தா ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு கெத்து, அது மாதிரி நினைப்பாங்க. பட் இருந்தாலும் மயிலை சிவகுமார் தொடர்ந்து எவ்வளவோ முயற்சிகள் அப்படி இப்படின்னு சுற்றிட்டு பண்ணிகிட்டே இருந்தாலும் அதில் அந்த ரணம் ரௌத்ரம் அந்த ரத்த சரித்திரத்தோட எண்டு 2021 அவர் கொலை செய்யப்படுறார். இதில் அந்த அழகுராஜான்ற அந்த மலர்கொடி அவங்களோட மகன், அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 26 வயசு இந்த கொலை நடக்கும்போது. அவன் இன்னொரு தம்பி இருக்கான் பாலாஜின்னு சொல்லி, அவனும் இந்த அவங்க ப்ளஸ் அவங்க இல்லாமல் மதுரை பாலான்னு சொல்லி ஒரு ரவுடி, அவன் மதுரையை சேர்ந்தவன், பட்டு சென்னையில் இங்கே தான் சுற்றிட்டு இருக்கான், அடியாள் வேலை பார்ப்பான். அவங்க டீமோடு சேர்ந்து தான் இந்த கொலை நடக்குது. இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இதில் அவர் மயிலை சிவகுமார் அவரோட சொந்த ஊர் மயிலாப்பூர் கிடையாது, சூனாம்பேடு பக்கம், காஞ்சிபுரம் மாவட்டம். 1979 பிறக்கிறாரு. அவர் 42வது வயசில் அவர் கொல்லப்படுறாரு. இந்த கொலைக்கான காரணம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அவர் இவரை கொலை பண்ணுறாரு, தோட்டம் சேகரை. இந்த தோட்டம் சேகர் கொலைக்கு பழிவாங்குவதற்காக அவரோட அடிப்பொடிகளாக சுற்றிட்டு இருந்த குறிப்பாக மயிலை சிவகுமார், அப்புறம் அவங்கள அடிப்பொடிகளாக சுற்றிட்டு இருந்த மயிலை சிவகுமார், அப்புறம் மார்க்கெட் முரளி உள்பட இந்த கேங் எல்லாம் சேர்ந்து தான் இந்த சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்துக்கு பழி வாங்குறதுக்காக அடுத்தடுத்து ஒவ்வொரு கொலைகளாக நடக்குது. அந்த கொலையோட எண்டு கிளைமாக்ஸ் இவர் கொல்லப்படுறது தான் மயிலை சிவகுமார். மயிலை சிவகுமார் என்ன அவ்வளவு பெரிய ஆளா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மயிலை சிவகுமார் ஆக்சுவலாக அங்கே சூனாம்பேட்லேருந்து சென்னைக்கு வேலை தேடி பொழப்பு தேடி வரான். இங்கே அவங்க ஃபேமிலியோடு இங்கே இருக்கான் மயிலாப்பூரில் இருக்கும்போது அவனுக்கு அவன் சரியாக இது பண்ண முடியல. அதாவது என்னென்னா, நார்மலாக சின்ன சின்ன வேலைகள் போயிட்டு வரான். அவனுக்கு இந்த அடிதடி ரவுடி சைடில் கொஞ்சம் பழக்கம் ஏற்படுது. அவனோட பிரதர் ஒருத்தன் நிர்மல் குமார்னு ஒருத்தன், அவன் ராட்டினம் குமார்னு ஒரு ரவுடியை கொல்றான். அவனும் ராட்டினம் குமாரும் அதே ஏரியா, அந்த மயிலாப்பூர் ஏரியாவை சேர்ந்தவன். ஸோ இந்த கொலை பின்னணியில் அப்படி இவனோட அவங்க வட்டாரங்கள் எல்லாம் ரவுடி வட்டாரங்களாக அப்படியே அவங்க ரவுடிஸோட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி அப்படி பழக்கம் அவனுக்கு விரிவடையுது. ஸோ இவன் மயிலை சிவகுமார் அவனுக்கு மெயின் ரைவலாக பேசப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பெரிய மகேஷ்னு ஒருத்தன். அவனோட வீடு மயிலாப்பூரில் சிட்டி சென்டருக்கு நேராக பின்னாடி இருக்கக்கூட ஸ்லேட்டர்புரம்னு ஒரு இடம். அங்கே ஆக்சுவலாக ஒரு கெனால் போகும். அந்த கெனாலில் ஒட்டி ஒரு ஃப்ளைஓவர் ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்லம் ஏரியா தான் பெரிய மகேஷ், அந்த ஸ்லேட்டர்புரம்ன்ற இடம். ஸோ இந்த இதில் இவன் அங்கே ஸ்லேட்டர்புரத்தில் பெரிய மகேஷ் ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கான். அது மயிலை சிவகுமாருக்கு பிடிக்கல. இப்போது ஜென்ரலாக ரவுடிகள்னு பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன வளர்ந்து வரக்கூடிய ரவுடிகள் எல்லாம் கைக்குள்ளே வச்சுப்பாங்க. அப்படி கைக்குள்ளே வச்சுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் ஒன்று. அடுத்தது அவனை யாராவது போடுறதுக்கு பிளான் பண்ணால் கூட இவனுக்கு தகவல் வந்துடும். அப்படி வந்ததுன்னா இவன் ஒன்று அதுலேருந்து எஸ்கேப் ஆக முடியும், இல்லை யார் கொல்லணும்னு நினைக்கிறானோ அவனை இவன் போட்டுருவான். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை தெளிவாக ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருந்தது தான் இந்த மயிலை சிவகுமார். இதில் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா, மயிலை சிவகுமாருக்கு எதிரிகள் அப்படியே குறைய ஆரம்பிக்கிறாங்கன்றதை விட அவன் எதிரியெல்லாம் இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஒவ்வொருத்தரையாக போட்டு தள்ளிகிட்டு இருக்கான். ஆனால் நேரடியாக போய் கொலை பண்ணணுன்றது இல்லை. இவன் மேலே கிட்டத்தட்ட 40 வழக்குகள் இப்போ பெண்டிங்கில் இருந்தாலும் அதில் ஒரு சில வழக்குகள் தவிர மற்ற வழக்குகள் எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு. இருந்தாலும் மயிலை சிவகுமாரை பொறுத்த வரைக்கும் அவனோட அந்த அடிப்பொடிகள் எல்லாத்தையுமே கண்ட்ரோலில் அவனோட கையை விட்டு மீறி போகாத மாதிரி பார்த்துப்பான். அப்படி போகிறதுனால இவனுக்கு குறிப்பாக அந்த அயோத்திகுப்பம் வீரமணி ரொம்ப டாமினண்ட் ஒரு கேரக்டராக இருந்தாங்க சென்னையை பொறுத்த வரைக்கும். சென்னையில் அதாவது வீரமணியை மீறி எதுவும் நடக்காது.
வீரமணிக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது. ஸோ இந்த 2 விஷயமும் சென்னையில் ரொம்ப டாமினன்ட் கேரக்டராக போயிட்டு இருந்த வீரமணி போலீஸ் என்கவுண்டரில் இறந்த பிறகு இந்த சம்பவம் வந்து அதுக்கப்புறம் தான் மயிலை சிவகுமார்லாம் வெளியில் வர ஆரம்பிக்கிறான். மயிலை சிவகுமார் வெளியில் அவனோட கொஞ்சம் பிரபலம் ஆக ஆரம்பிக்கும் போது பெரிய மகேஷ் அவனுக்கு குடைச்சல் கொடுக்குறான். ஆட்டோமேட்டிக்காக நீ வந்து அவனை கண்டெயின் பண்ணுறதோ இல்லை அவனை வந்து அவனோட செயல்பாடுகளை தடுக்கிறதும் வேலைகளை பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ இது பண்ண ஆரம்பிக்கும் போதே அவனுக்கு மயிலை சிவகுமாருக்கு ரைவல்ரி டெவலப் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் இவனுக்கு வந்து பொதுவாக ரவுடிகள்னாலே அவங்களுக்கு ஒரு போலீஸோட அவங்களோட கொஞ்சம் கான்டாக்ட்ஸ் வந்து நல்லா க்ளோஸாக டெவலப் ஆகும். அப்படி பண்ணும்போது இவனுக்கு அந்த போலீஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து இந்த கான்டாக்ட் நல்லா பில்ட் ஆக ஆக போலீஸு அவங்கள சப்போர்ட் பண்ணுறதும் அவங்களும் போலீஸை சப்போர்ட் பண்ணுறதும் இன் டேண்டமாக போயிட்டே இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து எதுவும் தகவல்கள் ஏதாவது வருது, இவங்களை பற்றின எதுவும் தகவல்கள் வருது, அடாவடி பண்ணுறாங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு ரைவல் கேங் ஏதோ ஒன்று போட பிளான் பண்ணுறாங்க அப்படின்னாலும் அதை பிளாக் பண்ணுறதுக்கு இது வசதியாக இருக்கும் அவங்களுக்கு. இவங்க தொடர்ச்சியாக இந்த மாதிரி ஒரு நல்ல ரேப்போ டெவலப் பண்ணதுக்கு ஒரு கிளைமேக்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 2018-19 சூர்யான்னு ஒரு பொம்பளையை கல்யாணம் பண்ணுறான். இவன் மயிலை சிவகுமார் இறந்து போகும்போது 42 வயசு. அந்த சம்பவத்தில் கிட்டத்தட்ட 38-37 வயசு இருக்கும்போது சூர்யான்னு ஒரு லேடியை கல்யாணம் பண்ணுறான். கல்யாணம் பண்ணி கிராண்டாக ரிசப்ஷன் வைக்கிறான் சென்னையிலேயே. இந்த ரிசப்ஷனுக்கு நிறைய போலீஸ் அதிகாரிகளும் கட்சிக்காரங்களும் நிறைய பேர் போகிறாங்க. அதில் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் பார்த்திங்கன்னா அவர் மேலே உள்ள விசுவாசத்தை காட்டுறதுக்கு ஒரு 3 சவரன் நகையும் கொடுக்குறாரு, ப்ரெசன்ட் பண்ணுறாரு. அந்த அளவுக்கு ரேப்போ இருந்தது மயிலை சிவகுமாருக்கும் போலீஸுக்கும். அந்த நல்ல ஒரு பெரிய நெட்வொர்க் வச்சுருந்தான். இதில் வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், மயிலை சிவகுமார் அவனை யாராவது போடுறதுக்கு ட்ரை பண்ணாங்கன்னா யாரை போய் அப்ரோச் பண்ணுவாங்க? அங்கே கீழே இருக்கக்கூடிய ஒரு அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த அடிப்படை டீமை தான் அப்ரோச் பண்ணுவாங்க. அப்படி யாராவது அப்ரோச் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் அதை தெரிஞ்சுட்டு இவன் உஷாராகி எஸ்கேப் ஆயிடுவான். அப்படி இல்லைன்னா பதிலுக்கு அவங்கள போடுவான். ஸோ இந்த மாதிரி நிறைய நெட்வொர்க் பண்ண ஆரம்பிக்கிறான். இதில் வந்து முதல்ல தோட்டம் சேகரை போடுறதுக்கு அவன் கேட்டது எல்லாமே மார்க்கெட் முரளி தான் அதுக்கான பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணுறான். மார்க்கெட் முரளி வந்து அயோத்திக்கு வீரமணிக்கு ரைட் ஹேண்ட் அப்படிங்கிறதுனால வீரமணிக்கிட்ட கேட்குறான், ஏதாவது பண்ணணும், இவனை வந்து வளர விட்டா நான் அரசியலில் பெரிய ஆளாக முடியாது அப்படின்ற விஷயத்த அவன் சொல்லிகிட்டே இருக்கான். அப்போ நீ ஒன்றும் பயப்படாத, அவன் உயிரோடு இருந்தால் தானே அவனுக்கு ஆட்சியும் வரும், இல்லை அவனுக்கு வேறு ஏதாவது அவனுக்கு பொலிட்டிக்கலி அவனுக்கு ஏதாவது ஒரு 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 இது கிடைக்கும், ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அந்த ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு மார்க்கெட் முரளிக்கு சப்போர்ட்டிவாக கூட இருந்தது தான் மயிலை சிவகுமார். இதில் வந்து அந்த தோட்டம் சேகர் கொலைன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 பேர். அவன் காலையில் அந்த ஒரு லேபுக்கு போயிட்டு பாலாஜி ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய ஒரு லேபுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது பைக்லேருந்து வெளியில் வரும்போதே அந்த பாலாஜி ஸ்ட்ரீட் எண்டுலேயே வச்சு பிளாக் பண்ணி ஒரு 50 பேர் பிளாக் பண்ணி மர்டர் பண்ணுறாங்க. அதில் குறிப்பாக அவனை வெட்டி கொண்டது ஒரு 11 பேர். அந்த 11 பேரையும் தான் பழி வாங்கணும் அப்படின்னு ஒரு பெரிய சூளுரை பண்ணி எல்லாரையும் ஒவ்வொன்றா தூக்குறாங்க. மலர்கொடிக்கு அது பிரைமரி ரோல் இருக்குது. தோட்டம் சேகருக்கு ஏற்கனவே ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கிறதுனால தோட்டம் சேகரோட அவங்க கூடவே இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த அடிப்படை இந்த டீம் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு முழுக்க சப்போர்ட் பண்ணி ஒவ்வொருத்தரையாக தூக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. நேரடியாக அந்த கொலையில் அது பார்த்திங்கன்னா மார்க்கெட் முரளி முக்கியமான நபர்கள்னால் மார்க்கெட் முரளி, அப்புறம் மயிலை சிவகுமார், அப்புறம் புல்லட் குமரன் ஒருத்தன். இதில் தான் கையை வச்சே தன் கண்ணை குத்துற மாதிரி அந்த புல்லட் குமரனை வச்சே மார்க்கெட் முரளியை கொள்கிறாங்க. அதுவும் அழகராஜா மலர்கொடி போட்ட ஸ்கெட்சு. அந்த ஸ்கெட்சில் கரெக்டாக அவன் போய் சிக்கிறான். அவன் 2003 மார்க்கெட் முரளி பார்த்திங்கன்னா அதாவது இந்த மாதிரியான ஒரு அடிதடி கேஸுகள்லேருந்து வெளியில் வந்து நான் திருந்தி வாழ போகிறேன்னு சொல்லி ஆரம்பித்து அப்புறம் முழுக்க அந்த மார்க்கெட் அதாவது ஜாம்பஜார் மார்க்கெட்டில் வந்து அவனுக்கு ஒரு 3-4 கடைகள் இருக்குது. இந்த கடையோட வாடகை வருது. அது இல்லாமல் அவனுக்கு வந்து சில அது வந்து அந்த மார்க்கெட்டே முழுக்க வந்து ஒரு முஸ்லீம் ஒருத்தருக்கு சொந்தமான இடம். அவர் அதை இடிச்சிட்டு நான் கடை கட்ட போகிறேன், பெருசாக அப்பார்ட்மெண்ட் அது ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி கட்ட போகிறேன்னு சொல்லும்போது அதுக்கும் ஒத்துக்காமல் போராடி அந்த இருக்கக்கூடிய ஒரு 50-60 மக்களுக்கும் ஒரு பெரிய ஒரு ஒரு விளக்காக மாறி
இவன் வந்து மார்க்கெட் முரளி வேறு லெவலுக்கு அவன் ஒரு பில்டப் ஆகிடுறான். அப்புறம் அதே மாதிரி நார்மலாக என்ன பண்ணுவாங்க, நம்ம ஒரு பெரிய ஆள் ஆகிட்டான்னா ஒன்று கோயில் கட்டுவாங்க, இல்லை கோயிலுக்கு நன்கொடை பண்ணி வேறு ஏதாவது விசேஷங்களுக்கு ஒரு சில பூஜைகள் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள் பண்ண ஆரம்பிக்கிறான். லயன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப்னு இந்த மாதிரி முக்கியமான சில கிளப்ஸ்லேயும் மெம்பராக வரான் மார்க்கெட் முரளி. அவன் நேமை ஒரு மாதிரி, அதாவது ரவுடின்ற நேமை மாற்றி ஒரு பெரிய ஒரு ஒரு முக்கியமான ஒரு நபர், ஒரு விஐபி மாதிரியும் ஒரு பிஸ்னஸ்மேன் மாதிரியும் அவனே போர்ட்ரே பண்ணிக்கிறான். ஸோ அப்படி இருக்கும்போது தான் அவன் அந்த கோயில் ஃபங்க்ஷனுக்கு பத்திரிகை கொடுக்கறதுக்கு புல்லட் குமரன் வீட்டுக்கு இவனை போகும்போது அங்கே அவனுக்கு மயக்க மருந்து கலந்த ஒரு ஜூஸை கொடுத்து மயங்கின பிறகு அவனை வெட்டி கொள்கிறாங்க. அந்த கொலையில் இன்னைக்கு வரைக்கும் அந்த புல்லட் குமரனும் அவன் மனைவி 4 பசங்க எல்லாம் தான் வீட்டில் இருந்தாங்க. யாருமே இல்லை. எல்லாரும் அப்போது வீட்டை காலி பண்ணி போனவங்க தான். இது வரைக்கும் எங்கே இருக்காங்கன்ற எந்த விஷயமும் தெரியல. அந்த மார்க்கெட் முரளியோட அசோசியேட்ஸும் இப்போ தேடிட்டு இருக்காங்க அந்த புல்லட் குமரன் டீமை கொல்றதுக்கு. ஸோ இந்த தொடர்ச்சியாக வரிசையாக நடந்தது. இந்த கொலைகள் எல்லாமே நடந்துகிட்டே இருந்தாலும் மயிலேஷ் சிவகுமார் மட்டும் தொடர்ந்து தப்பிச்சுக்கிட்டே இருந்தான். இதில் வந்து பெரிய மகேஷ்ன்ற ஒரு ரவுடியை பற்றி நம்ம சொல்லிகிட்டு இருந்தேன். அந்த சிலேட்டர்புரம் அந்த பகுதியை சேர்ந்தவன். அந்த பெரிய மகேஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு வந்து போலீஸே என்ன பண்ணுறாங்க, மயிலாப்பூரில் அவனுக்கு கேசஸ் இருக்குது. அவன் வந்தாலே ஏதாவது தகராறாவது, லாண்ட் ஆர்டர் பிரச்சனை வருது அப்படிங்கிறதுனால போலீஸே என்ன பண்ணிட்டாங்கன்னா அவனுக்கு பேன் பண்ணி ஒரு நோட்டீஸ் கொடுத்துறாங்க. நீ இனிமேல் மயிலாப்பூர் பக்கம் வராத, வேறு ஏரியாவுக்கு போயிடு, இங்கே வந்தால் உன்னால் பிரச்சனை ஆகுது அப்படின்னு ஒரு நோட்டீஸை கொடுத்தோடனே அவன் ஊருக்கு வரதை நிறுத்திட்டான். நேராக அவன் அந்த உத்திரமேரூர் பக்கம் அவன் அங்கே போய் செட்டில் ஆயிடுறான். அங்கேயே தான் இருப்பான். இங்கே வந்தாலும் வந்துட்டு திரும்பி போயிடுவான். இங்கேயே தங்குற மாதிரி இருக்க மாட்டான். ஸோ ஸ்லேட்டர்புரம் அவன் கண்ட்ரோல் விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவனோட மருமகன் வந்து பில்லா சுரேஷ்னு ஒருத்தன். அந்த பில்லா சுரேஷ்க்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பில்லா சுரேஷை வச்சு ஆப்ரேட் பண்ணுறான். இவன் இல்லாத வெற்றிடத்தை அவன் மூலமாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். பில்லா சுரேஷும் உங்களுக்கு அவன் வந்து அந்த ஏரியாவில் அவன் பெரிய ஒரு ரவுடியாக வளர்ந்துக்கிட்டு வரான். ஸோ பில்லா சுரேஷோட கூட அசோசியேட் ஒருத்தன் விஜின்னு ஒருத்தன், அவனும் அதே ஏரியா பக்கத்தில் உள்ள ஒரு ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு ஒரு பில்டிங்கில் 3வது மாடியில் இருக்கிறான், தங்கியிருக்கான் ஃபேமிலியோட. ஸோ இவங்க 2 பேரும் அந்த ஏரியாவையே ஃபுல் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. பட் இது அகெயின் வந்து மயிலேஷ் சிவகுமாருக்கு பிடிக்கல. இது எப்படியாவது இதை உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரவுடிக்கும் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ரவுடியும் இன்னொரு ரவுடியும் ஜாயின் வெஞ்சர் போட்டுப்பானுங்க. எதுக்குன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை அப்படின்னா அடுத்த ஏரியாவில் போய் ஏதாவது பண்ணணும் அப்படின்னாலும் அவங்களுக்கு அந்த ஹெல்ப்பை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக 2 பேரும் ஒரு நல்ல ரேப்பை வச்சுப்பாங்க. ஈவன் பார்த்தீங்கன்னா காக்கதோப் பாலாஜின்னு ஒரு ரவுடி இப்போ உயிரோடு இருக்கான், நார்த் சென்னையில் பேஸ்டு. அவன் வந்து இங்கேருந்து மணல்மேடு சங்கர், அவன் சிறையில் மதுரை சிறையில் இருக்கும்போது கொஞ்ச நாள் அவன் கடலூர் ஜெயிலே இருந்தான். ஸோ அப்போ இருக்கும்போது அவனோட நல்ல ரேப்பை பில்ட் பண்ணி அவன் மணல்மேடு சங்கருக்காக அவன் என்கவுண்டரில் இறந்து போகிறதுக்கு முன்னாடி அவன் சொன்ன காரணத்தினால அவனோட ரைவல் கேங் 2 பேரை நாகப்பட்டினத்தில் வச்சு போட்டு தள்ளுறான். ஸோ இந்த மாதிரி பண்ணது எல்லாம் காசுக்காக பண்ணல, பட் எல்லாம் அவன் இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக பண்ணுறான். இது மாதிரி இந்த பெரிய மகேஷ் பெரிய ரைவலாக இருக்கிறதுனால பெரிய மகேஷுக்கு இல்லாத இடத்த அவன் மருமகன் பில்லா சுரேஷும் அவன் ஃப்ரெண்டு விஜயும் பூர்த்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம்லாம் தெரிஞ்சதுனால போலீஸே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அந்த டீம் ரவுடி டீம் என்ன பண்ணுறாங்கன்னா பிளான் பண்ணி இவங்க 2 பேரையும் தூக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பிளான் பண்ணிவிட்டு February 10 2011 வந்து இந்த இப்போ ஸ்லேட்டர்புரம் ஏரியாவில் அவன் உள்ளே இருக்கான்னு தெரியுது. நம்ம பெரிய மகேஷோட மருமகன் பில்லா சுரேஷ் அவன் உள்ளே இருக்கான்னு தெரிஞ்ச உடனே இந்த கேங் போகுது. கேங் போய் ஆக்சுவலாக அப்போது அஸ்பெஷா ஷீட், அது அந்த ஸ்லேட்டர்புரத்தில் நிறைய வீடுகள் குடிசை வீடாக இல்லாமல் அஸ்பெஷா ஷீட் போட்ட வீடாக இருக்குது. அந்த மர்டர் நடந்த ஒரு 2 ஹவர் கழித்து நான் அங்கே ஸ்பாட்டுக்கு போயிருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா எப்படி போய் கொலை நடந்திருக்கு அப்படின்னா, அந்த அஸ்பெஷா ஷீட்டை உடச்சி அது மேலேருந்து உள்ளே பூந்து அவனை வீட்டுக்குள்ளேயே போய் வெட்டி கொள்கிறான் அந்த நபரை, பெரிய மகேஷோட மருமகன் பில்லா சுரேஷை. ஸோ வீட்டுக்குள்ளே அவங்க மனைவியும் இருக்காங்க. இருக்கும்போதே அந்த கொலை நடக்குது. அதுக்கப்புறம் அந்த கொலை நடந்த அடுத்த ஒரு 1/2 hourலேயே திரும்பி விஜய் வீட்டுக்கு போகிறாங்க. விஜய் வீட்லேயும் அவன் வீட்டுக்குள்ளே இருக்கான். ஆனால் வந்தாங்க, இவங்க ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரியுது. இதுலேருந்து தப்பிக்க முடியாதுன்னு அவனுக்கு தெரியுது. ஏன்னா 3ஆம் மாடியில் இருக்கான் அவன்.
ஸோ 3வது மாடியில் பார்த்தீங்கன்னா வீட்டை பூட்டியிருக்காங்க, வீட்டுக்குள்ளே மனைவி குழந்தைங்கள்லாம் இருக்காங்க. அப்படி இருக்கும்போதே உள்ளே போய் கதவை அடித்து உடச்சிட்டு உள்ளே போகிறாங்க. இவன் பயந்து போய் பாத்ரூமில் உள்ளே பூந்து தாப்பா போட்டுக்கிறான். தாப்பா போட்ட பிறகு அங்கே இந்த கேங் உள்ளே பூந்து ஒரு சின்ன பாம்பை தூக்கி உள்ள தூக்கி வீசுகிறாங்க. அவன் அங்கேருந்து வெளியில் வரான், அவனை வெட்டுறாங்க. அங்கேயும் அவனை வெட்டி கொண்டுட்டு கீழே வந்துட்டு திரும்பி ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி அண்ணா நீங்கள் சொன்ன மாதிரி முடிச்சிட்டேன் அப்படின்னு. கீழே ஒரு பெரிய, இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா அந்த சிட்டி சென்டருக்கு நேராக கீழே, அதுக்கு நேராக பின்னாடி உள்ள அந்த பகுதி வந்து அதுலேருந்து நம்ம இவங்களோட ஒரு கிரவுண்ட் இருக்கும். நம்ம சிட்டி சென்டருக்கு நேராக கீழே வந்தால் அதில் பின்னாடி பகுதிக்கு நேராக செயின்ட் பீட்ஸோட கிரவுண்ட் இருக்குது. அந்த கிரவுண்டுக்கு போகிற வழியில் உள்ள லெஃப்ட் சைடில் ஒரு கார்ப்பரேஷன் குப்பை தொட்டிலாம் இப்போ இருக்குது. அதுக்கு நேராக பின்னாடி உள்ள அந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் 3வது மாடியில் அவன் தங்கியிருந்தான் அந்த ஃபேமிலியோட விஜய். ஸோ இந்த 2 கொலையும் சென்னையில் ஒரு பெரிய பரபரப்பாக பேசப்படுது. ஆனால் ஒன்றுக்கு பின் தொடர்ச்சியாக 2 கொலைகள் நடந்தது. பெரிய மகேஷுக்கு இது பெரிய ஒரு அடி. அவன் எப்படியாவது தன் மருமகனை கொண்டவனை பழி வாங்கிறதுக்காக அவன் ஒரு பெரிய ஸ்கெட்ச் போடுறான். இல்லை, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மயிலை சிவகுமாரை போடுறதுக்கு யாரை பிளான் பண்ணாலும் அந்த ரவுடி கண்டிப்பாக அவனுக்கு தெரிஞ்சவனாக தான் இருப்பான். அந்த மாதிரி இவன் 2 பேரை என்கேஜ் பண்ணுறான். 2 பேரை என்கேஜ் பண்ணி பெரிய மகேஷை போடுறதுக்கான ஒரு பிளானை போடுறான். பெரிய மகேஷ் அடிக்கடி உத்தரமேரூர் பக்கத்தில் ஒரு பெண்ணை பார்க்கறதுக்காக ஒரு வீட்டுக்கு அடிக்கடி போகிறான் அப்படின்ற ஒரு தகவல் கிடைக்குது அவங்களுக்கு, அந்த அந்த டீமுக்கு. இது போகும்போதே பெரிய மகேஷ் வந்து ஆக்சுவலாக வந்து பெரிய மகேஷ் தான் இந்த 2 பேரை என்கேஜ் பண்ணுறாங்க மயிலை சிவகுமாரை போடுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி இவன் போடுறதுக்கு பிளான் பண்ணும்போது அந்த 2 பேரும் மயிலை சிவகுமார்கிட்ட சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி உன்னை போடுறதுக்காக பெரிய மகேஷ் பிளான் பண்ணியிருக்கான் அப்படின்னு. ஸோ இவன் என்ன பண்ணுறான்னா, மயிலை சிவகுமார் டபுள் கிராஸ் பிளான் பண்ணி அவன் எவ்வளோ கொடுக்குறானோ அது மாதிரி டபுள் மடங்கு தரேன், நீ என்ன பண்ண நேராக அவனை ஒரு இடத்துக்கு வர வைக்கிற அப்படின்னு சொல்லி மயிலை சிவகுமார் வந்து அங்கே ஒரு லேடியை பார்க்க அடிக்கடி வரான், காஞ்சிபுரம் பக்கத்தில் ஒரு இடம், இந்த உத்திரமேரூர் பக்கத்தில் ஒரு இடத்துக்கு வரான் அப்படின்ற தகவலை அவனுக்கு வேணும்னு லீக் பண்ணுற மாதிரி சொல்கிறான். சொன்ன உடனே அந்த 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அண்ணா அங்கே போயிடும், அங்கே ஒரு லேடியை பார்க்க போகிறான், அங்கே வச்சு நம்ம போட்டுடலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்கிறான். பெரிய மகேஷுக்கு ஆர்வம் ஜாஸ்தியாகுது. என் மருமகனை கொண்டிருக்கான், நானே வந்து அவனை செய்வேன், அதனால் நீ அவனை உள்ளே பிடிச்சி வச்சதும் எனக்கு ஃபோன் பண்ணு, நான் வரேன் போட்டு தள்ளுறேன்னு அவன் ஒரு பிளானை போட்டு சொல்கிறான். இதை மயிலை சிவகுமார்கிட்ட அவங்க 2 பேரும் சொல்கிறாங்க. சொன்ன உடனே மயிலை சிவகுமார் சொல்கிறான், நல்ல ஐடியா தான், நேராக வர வை, உள்ளே கூட்டு போ, உள்ளே மயிலை சிவகுமார் இருக்கிறான்னு சொல்லி ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டு கதவை பூட்டிடு, எனக்கு சொல்லு, நான் வந்துடுறேன்றான். அதே மாதிரி அவன்கிட்ட சொல்கிறாங்க, உள்ளே தான் இவன் இருக்கான், மயிலை சிவகுமார் உள்ளுக்குள்ளே இருக்கான், வீட்டுக்குள்ளே இருக்கான் அப்படின்ற தகவல் கிடச்ச உடனே நேராக இவன் வரான். பெரிய மகேஷ் அந்த வீட்டுக்குள்ளே போகிறான். உள்ளே போனவுடனே டக்குன்னு வெளியில் இழுத்து கதவை பூட்டிடுறானுங்க. அவன் உள்ளே லாக் ஆகிக்கிறான். ஸோ இது உள்ளே மாட்டிக்கிட்டான். இதை தகவல் மயிலை சிவகுமாருக்கும் சொல்லப்படுது. மயிலை சிவகுமாரும் வரான், வந்து அவனை வெட்டி கொள்கிறான் பெரிய மகேஷை. ஸோ இந்த கேங் யாரை ஆர்கனைஸ் பண்ணானோ அதே கேங்கால் அவன் வெட்டி கொல்லப்பட்டதுனால அவனுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. இது வந்து பெரிய மகேஷும் ஒரு பெரிய ரவுடி, அவனாலேயே மயிலை சிவகுமாரை கொல்ல முடியல அப்படின்ற விஷயம் அழகுராஜாவுக்கும் அவன் தம்பி பாலாஜி, அவங்க அம்மா மலர்கொடி எல்லாருக்கும் போகுது. இந்த விஷயம் அழகுராஜா எப்படி யோசிக்கிறான்னா, அப்போ நம்ம லோக்கலில் யாரையும் கூப்பிடக்கூடாது, கூப்பிட்டா இந்த தகவல் அவனுக்கு நீட்டாக பாஸ் ஆகிடுது, அவன் ஈஸியாக எஸ்கேப் ஆகிடுறான். ஏன்னா இவன் 10 பேரை கொண்டுட்டாங்க அந்த கும்பலில். அந்த புல்லட் குமரனை கொலை பண்ணல. ஆக்சுவலாக புல்லட் குமரன் நேரடியாக அந்த கொலையில் அங்கே இருந்தாலும் அவன் வந்து அந்த கொலையில் இன்வால்வ் ஆகலை. ஆனால் மார்க்கெட் முரளி தான் அவனை கோத்து விட்ருப்பான். அதாவது புல்லட் குமரனும் இந்த கொலையில் இருந்தான் தோட்டம் சேகரில் அப்படின்னு அவனை கோத்து விட்டதுனால அவன் A3 A4 அவன் அக்யூஸ்டு அதில் அந்த லிஸ்ட்டில். ஸோ அது இருந்ததுக்கு கோவம் தான் அவனுக்கு. ஏற்கனவே மார்க்கெட் முரளி மேலே ஒரு கோவம் இருந்தது, டேய் நான் சும்மா வந்தேன், என்னை போய் கோத்து விட்டேன், கொலை பண்ணேன்னு சொல்லி இப்போ அப்படின்னு அவன் ஏற்கனவே புலம்பிகிட்டு இருந்த அந்த இதை பயன்படுத்தி தான் மார்க்கெட் முரளியை கொலை பண்ணுவாங்க அழகுராஜா டீமும் மலர்கொடி அவங்க டீம் எல்லாம் சேர்ந்து. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது பெரிய மகேஷ் ஒரு பெரிய ரவுடி, அவனையே போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்னோடனே இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பீதியாக வராங்க. ஏன்னா அப்போ நம்ம யாரை கூப்பிடுறது, ஏன்னா அழகுராஜா தனியாலாம் போய் பண்ண முடியாது அப்படின்றது அவனுக்கே தெரியும்.
இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்க ஒரு ஒரு சின்ன பையன், ஒரு ரவுடி. அப்படி இருக்கிறதுனால மலர்கொடி அவங்க லேடியாக போய் அவங்க பண்ண முடியாதுன்னா அவங்களுக்குள்ள ஒரு, அதனால் ஆளை செட் பண்ணி தான் பண்ணி ஆகணும். ஸோ ஆளை செட் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு அந்த நபர் யாராக இருக்கணும், யாரை ஃபிக்ஸ் பண்ணுறதுன்ற ஒரு பெரிய கன்ஃபியூஷன் ஓடிக்கிட்டே இருக்குது. இதுக்கடையில் இந்த 2 டீமுமே மாற்றி மாற்றி சில தகராறு, அடிதடி இதெல்லாம் போய்கிட்டே இருக்குது. 2 பேர் மேலே கேஸும் வருது. மலர்கொடி மேலே கேஸ் இருக்குது, அழகுராஜா மேலே கேஸ் இருக்குது. இந்த இதில் இப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோட்டம் சேகரோட ரொம்ப அவன் மேலே உள்ள ஈடுபாடு இருக்கக்கூடிய நிறைய பேர் அவனுக்கு சப்போர்ட்டிவாக சில விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது ரவுடிகள்னாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு போலீஸ் சப்போர்ட் இருக்கும், ப்ரிசனில் சப்போர்ட் இருக்கும். ஏன்னா எப்படியும் ஜெயிலுக்கு போகும்போது அங்கே லிங்க் இருக்கும். அப்போது யார் யார் ஜெயிலுக்கு வர்றது, யார் ரைவல் கேங்கு, இந்த கேங்கு யாரா போட்டதுன்னு சொல்கிற நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணிப்பாங்க, பேசிப்பாங்க. அதே மாதிரி போலீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா போலீஸுக்கு சில இந்த ரவுடிகள் மூலமாக சில ஹெல்ப்பும் கிடைக்கும். யாரையாவது ஒருத்தர் அக்யூஸ்டை ஃபிக்ஸ் பண்ணணும் தெரியணும் அப்படின்னா இவங்ககிட்ட போய் கேட்டால் போதும், இவன் எங்கே இருக்கான்றத விஷயத்தை தெளிவாக சொல்லுவாங்க. அந்த நெட்வொர்க்கு அவங்களுக்கு இருக்கிறதுனால ஈஸியாக சொல்லுவாங்க. போலீஸும் அந்த சப்போர்ட்டை யூஸ் பண்ணி அவங்கள பேர் வெளியில் தெரியாத மாதிரி இவங்களும் சில விஷயங்களை பண்ணி முடிச்சிருவாங்க. அதனால் போலீஸ் தரப்பில் இவங்களுக்கு நல்ல ரேப்போ இருக்கிறதுனால அப்பப்போ அவங்களுக்கு போலீஸும் சில தகவல்களை ஷேர் பண்ணுறாங்க. இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா 2019 அக்டோபர் 10 பார்த்தீங்கன்னா அப்போது கரெக்டாக இவர் சைனீஸ் அதிபர் பிரசிடெண்ட் ஜி ஜின்பிங் வந்திருந்தார். அப்போ வர்றதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இந்த இன்சிடெண்ட் நடக்குது. என்ன ஆச்சுன்னா இவங்க எக்மோர் கோர்ட்டில் போய் ஒரு வழக்கு தொடர்பாக ஆஜராகிட்டு மலர்கொடியும் அழகுராஜாவும் ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காங்க. 2 பேரும் ஆட்டோவில் வராங்க. ஆனால் மைலேஷ் சிவகுமார் டீம் பிளான் என்ன பண்ணுறாங்கன்னா வர்ற வழியில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்கள பிளாக் பண்ணி மர்டர் பண்ணணுன்ற அவங்க ஒரு ஸ்கெட்ச் போட்டு ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த தகவல் போலீஸ் அவங்க உளவுத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு சில தகவல் அவங்க மூலமாக இந்த தகவல் தெரிஞ்சு அழகுராஜாவுக்கு சொல்லிடுறாங்க. மலர்கொடிக்கிட்ட கூப்பிட்டு சொல்லிடுறாங்க, இந்த பாருமா ஒன்றில் போட்டதற்கு பிளான் போட்டிருக்கான், சேஃப்டியாக இருந்துக்கங்கன்னு சொல்கிறான். உடனே மலர்கொடி என்ன பண்ணுறாங்கன்னா ஆட்டோவில் தான் வராங்க. ஆனால் ஒரு அடிஷ்னலாக ஒரு ஜீப்போ ஒரு அடிஷ்னல் காரில் ஒரு கும்பல் இவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே வருது. இது மைலேஷ் சிவகுமார் எதிர்பார்க்கல. எப்பயுமே மைலேஷ் சிவகுமார் பொறுத்தவரைக்கும் அவன் ஸ்பாட்டுக்கு போய் எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணி அந்த மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா திண்டுக்கல் பாண்டிலாம் ஸ்பாட்டில் போய் இருப்பான். ஒரு இடத்துல காரை போட்டு வெயிட் பண்ணுவான், போய் வெட்டுறதை இது எல்லாத்தையும் பார்ப்பான், பார்த்துட்டு எஸ்கேப் ஆவான். பட் இவன் அப்படி போகல. அந்த டைமில் யூஸ் பண்ணி இவன் என்ன பண்ணுறான்னா பின்னாடி ஃபாலோ பண்ண காரு கவனிக்கல. பட்ட பகலில் நடக்குது, பகலில் நடந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால நீங்கள் நைட் நேரம்னா திடீர்னு ஒரு கார் ஃபாலோ பண்ணி வருதுன்னு பார்ப்பாங்க. இப்போ இந்த மாதிரி கார் எஸ்பெஷலி இவங்க பின்னாடி வர்றதா இல்லை இவங்களுக்காக வந்ததான்றது தெரியாது. ஆட்டோவில் வந்துகிட்டே இருக்காங்க. கேஸ்னோ தேட்ரு அங்கே இது இருக்குது, டேம்ஸ் ரோடை தாண்டினதும் அங்கே உள்ளே கிராஸ் பண்ணி போகக்கூடிய டுவர்ட்ஸ் பேட்டா பாயிண்ட் பட்டு போகிற ரோட்டில் அந்த கேஸ்னோ தேட்ரு வழியில் இந்த மைலேஷ் சிவகுமார் டீம் அசைன் பண்ண அசைலன்ஸ் டீம் வந்து பிளாக் பண்ணுது. பிளாக் பண்ணி ஒரு பாமை தூக்கி வீசுகிறாங்க, வெட்டுறாங்க. வந்து இதை எதிர்பார்த்த மலர்கொடி அழகுராஜா டீம் வந்து பின்னாடி வந்த கேங்கு இமீடியட்டாக அவங்களும் பொருள் வச்சுருக்காங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா எப்பயுமே கோர்ட்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது நார்மலாக அவங்க கையில் பொருள் எதுவும் எடுத்துகிட்டு போக முடியாது. அப்படி போனாலும் மாட்டுவாங்க. ஏன்னா நீங்கள் வெஹிக்கிளில் உள்ளே போகிறீங்க, கோர்ட்டுக்குள்ளே போகும்போது வண்டியில் கூட நீங்கள் வச்சுருக்கலாம். இப்போலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகி போச்சு. அதனால் வந்து நீங்கள் வண்டியில் உள்ள கோர்ட் காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே அந்த காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே உள்ளே போகும்போதே உள்ளே எல்லாம் தரவோ செக் பண்ணி தான் அனுப்புவோம். உள்ள பொருள் இருந்தால் வெளியில் அனுப்பிச்சிடுவான், இல்லை எடுத்து சீஸ் பண்ணிடுவாங்க. அது தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவங்க எதுவும் எடுத்துகிட்டு போகல. ஆனால் வெளியில் வெயிட் பண்ணிட்டுருக்க இந்த கேங்கிட்ட ஏற்கனவே பொருட்கள் இருக்குது ரெடியாக. இவங்க வரவும் அட்டாக் பண்ண நடக்குது. ஆனால் அட்டாக்கில் பதில் கவுண்டர் அட்டாக் அந்த டீம் சேர்ந்து பண்ணதுனால இவங்க மயிரிழையில் உயிர் தப்புறாங்க. மலர்கொடி அழகுராஜா இல்லைன்னா 2 பேரும் அன்றைக்கி காலி. அக்டோபர் 10, 2019. அதுக்கப்புறம் தான் இவங்க ரொம்ப சீரியஸாக இறங்குறாங்க. இதுக்கு மேலே விட்டு வச்சா இவன் நம்மளை போட்டுருவான் அப்படின்னு மைலேஷ் சிவகுமாருக்கு நாள் குறிக்கிறாங்க. அவன் எங்கே போகிறான் என்ன வரான்றது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க. இதுக்கடையில் உங்களுக்கு அந்த அதாவது இவன் ஒரு லேடியை வந்து உயிரோடு எரிச்சு கொள்ள ட்ரை பண்ணுறான் மயிலாப்பூரில். அந்த வழக்கில் அவன் கைது செய்யப்படுறான். இந்த மைலேஷ் சிவகுமார் கைது பண்ணி அவனை ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்க. இது இந்த பிப்ரவரி மாதம் நடக்குது 2021. கைதான பிறகு அவன் ஜெயிலுக்கு போகிறான், திரும்பி வரான். அப்போ அவனுக்கு கொஞ்சம் பணம் தேவை இருக்குது.
இவன் கையில் வச்சுருந்த பணத்தெல்லாம் ரியல் எஸ்டேட் ஒரு அதிபர் ஒரு ஆள்கிட்ட கொடுத்து வைக்கிறான், ஜஸ்டின்னு சொல்லி ஒருத்தன். அந்த போஸ்டல் காலனியில் அவனுக்கு வீடு. ஸோ இவன் சிறையிலேருந்து வெளியில் வந்த பிறகு அந்த நபர்கிட்ட, அந்த ரியல் எஸ்டேட் அவன் பண்ணக்கூடிய அவன்கிட்ட அந்த காசை கேட்குறான், எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா கொடு அப்படின்னு கேட்குறான். கேட்கும்போது சரி நான் தரேன்னு சொல்லிவிட்டு அவன் பணம்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு தரேன்னு நாளைக்கு வாண்டுறான். இவன் அந்த மாதிரி தொடர்ச்சியாக ஒரு 2 நாள் அந்த அவனோட ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரான். அது போகும்போதெல்லாம் இவனுக்கு ஒரு கேங் எப்பயுமே இருக்கிறதுனால கூட ஒரு 10-15 பேர் போகிறாங்க எப்பயுமே. ஆனால் சம்பவத்தன்னைக்கு மார்ச் 4ஆம் தேதி 2021 இவன் கூட வெறும் 4-5 பேர் தான் போகிறாங்க. ஒரு அறிவழகன்னு ஒருத்தன் போகிறான், இவன் அசோசியேட் கூட ஒருத்தன், மயிலை சிவகுமார் கூட. போகும்போது ஏற்கனவே அழகுராஜா மலர்குடி டீம் என்ன பண்ணுறாங்கன்னா, சிட்டிக்குள்ளே வந்து யாரையும் ஐடென்டிஃபை பண்ணி யாரையும் பண்ணாமல் வெயிட் பண்ணி மதுரை பாலான்னு சொல்லி ஒருத்தன் அவனை கூப்பிட்டு வராங்க. இந்த மாதிரி முக்கியமான அசைன்மெண்ட்டு, நீ எனக்கு கூட இருந்து சப்போர்ட் பண்ணு, இதை முடிச்சு கொடுத்தா நான் இவ்வளோ பணம் தரேன்னு சொல்லி பேசுகிறாங்க. அது மாதிரி அதே மாதிரி எக்ஸிக்யூஷன் நடக்குது. போஸ்டல் காலனியில் கரெக்டாக அவங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறான். போகும்போது கரெக்டாக அந்த சமயத்தில் மதுரபாலா டீம், இவங்க அழகுராஜா டீம்லாம் ஏற்கனவே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அன்னைக்கு பார்த்து இவன் கூட வெறும் 4 பேர் தான் இருக்காங்க. அந்த அன்னைக்கு நைட்டு 10:30 மணி அந்த சம்பவம் நடக்கும்போது அவன் போகும்போது அப்போ யாரும் பெருசாக இல்லை கூட. அறிவழகன் உள்பட இன்னொரு 3 பேர் இருக்காங்க. அவனை என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக உள்ளே போயிட்டு அது வந்து எப்படி இருக்குன்னா, ஆஃபீஸ்னால் ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்குது. அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு சந்து உள்ளே போனால் அந்த பாதையை ஆல்ட்ரு பண்ணி உள்ள ஒரு ரியல் எஸ்டேட் ஆஃபீஸ் மாதிரி வச்சுருக்கான். இவன் நேராக உள்ளே போகிறான். உள்ளே போனவுடனே அவன் உள்ளே நுழையும் போதே இந்த டீம் மொத்தமாக போய் பிளாக் பண்ணி அவனை வெட்டுறாங்க. இந்த வெட்டுறதுல அழகுராஜாவும் இருக்கான், மதுரபாலா இருக்கான். அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கூட அந்த டைமில் ரிலீஸ் ஆச்சு. பட் ஆனால் அந்த வெட்டுற சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லை. வெளியில் அவங்க எல்லாம் ஓடி போகிற, உள்ளே வர்றதும் அப்புறம் வெட்டி முடிச்சுட்டு திரும்பி ஓடி போகிறதும் இருக்குது. ப்ளஸ் அந்த அறிவழகன் சொல்லக்கூடிய அந்த கூட வந்த மயிலை சிவகுமார் கூட வந்தவனுக்கும் வெட்டுப்பட்டு அவனும் காயம்படுறான். அவனும் வெளியில் ஓடி போகிற அந்த வீடியோ ஃபுட்டேஜும் சிசிடிவி ஃபுட்டேஜும் வந்தது. இதெல்லாம் வச்சுக்கிட்டு அப்புறமா போலீஸ் தேடுறாங்க. அன்னைக்கு நைட்டு மயிலை சிவகுமார் கொல்லப்படுறான். அவங்களுக்கெல்லாம் பயங்கர ஒரு என்ஜாய்மெண்ட்டில் ஓடுது, தேடிக்கிட்டு இருக்காங்க போலீஸு. இன்னொன்று, இந்த சம்பவம் நடந்தது கரெக்டாக இந்த மார்ச் 4, 2021 அந்த டைமில் எலெக்ஷன் டேட் நோட்டிஃபிகேஷன்லாம் கொடுத்த பிறகு இந்த சம்பவத்துக்கு தொடர்ச்சியாக எலெக்ஷன் நடக்க போகுது. ஸோ அரசு மற்ற எல்லாம் அங்கே போலீஸ் எல்லாருமே ஃபோக்கஸ் முழுக்க எலெக்ஷன்லேயே இருந்ததுனால இவங்க ரொம்ப அடுத்த கட்டத்துக்கு போகலை, அப்படியே போயிட்டே இருக்குது. எலெக்ஷனில் டிஎம்கே ஜெயிச்சு ஆட்சிக்கு வராங்க. மே 7ஆம் தேதி அவங்க சார்ஜ் எடுக்கிறாங்க. மே 8ஆம் தேதி சென்னை மாநகர கமிஷனராக சங்கர் ஜிவாலும், டிஜிபியாக அவர் சைலேந்திர பாபு சாரும் அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அவங்க வந்த பிறகு ஒரு பெரிய அசைன்மெண்ட் கொடுக்கப்படுது. இந்த பழைய கொலைகள் எல்லாம் தோண்டி எடுக்கிறாங்க. எடுக்கும்போது அழகுராஜாவை தேட ஆரம்பிக்கிறாங்க. மயிலை சிவகுமார் கொலை வழக்கு தொடர்பாக அவன் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறான். அப்புறம் அப்ஸ்காண்டிங் ஆனவன் கள்ளக்குறிச்சியில் உள்ள ஒரு கோர்ட்டில் சரண்டர் ஆகிறான். ஜூலை மாதம்னு நினைக்கிறேன். போய் சரண்டர் ஆகிறான். அப்புறம் அவனை கஸ்டடி எடுக்கிறாங்க, விசாரிக்கிறாங்க. இந்த வழக்கில் அவங்களுக்கு ஒரு பெரிய திருப்தி. அதாவது 20 வருஷம் 5 வயசாக இருக்கும்போது அவன் ஒரு சபதம் எடுக்கிறான். எங்கள் அப்பாவை கொன்னவனை நான் வளர்ந்ததும் அவனை கொல்லுவேன் அப்படின்னு அவன் சபதம் எடுக்கிறான். மலர்கொடியும் சபதம் எடுக்கிறாங்க. அந்த சபதத்தை 20 வருஷம் கழித்து 2021 நிறைவேற்றுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எப்படினாலும் இப்போது இவங்களோட டீம், அதாவது மயிலை சிவகுமாரோட டீம், அவங்களோட அடிப்படைகள் டீம் வந்து இன்றைக்கும் அழகுராஜாவை டார்கெட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, தேடிட்டு இருக்காங்க. மலர்கொடியும் தேடிட்டு இருக்காங்க. இதில் எப்படினாலும் ஒரு தலை உருளை போகுது கூடி சீக்கிரம். அப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போதே மதுரபாலா தானே இதுக்கு வந்து மெயினாக ஆப்ரேட் பண்ணா அப்படின்னு மதுரபாலாவை டார்கெட் பண்ணியும் மயிலை சிவகுமார் டீம் என்ன பண்ணுறாங்கன்னா, இவனை கோர்ட்டில் கொண்டு போய் சைதாப்பேட் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு கூட்டு போகும்போது வழக்கமாக அந்த போலீஸ் அந்த வெஹிக்கிள்லேருந்து இறங்கி வெளியில் வந்து வாசல்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சின்ன பங்க் கடையில் டீ குடிப்பான். இது ரெகுலராக பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ அப்படி வரும்போது அந்த இடத்துல வச்சு அவனை டார்கெட் பண்ணணுன்னு பிளான் பண்ணுறாங்க. அன்னைக்கு சம்பவம் வேறு மாதிரி திரும்புது. அந்த சம்பவத்தில் அவன் மதுரபாலா என்ன பண்ணுறான்னா, இறங்கி டீ கடைக்கு வராமல் அங்கேயே நின்று பேசிகிட்டு இருக்கான் ஒருத்தட்ட. இருந்தாலும் போன டீமு அந்த மயிலை சிவகுமாரோட அடிப்படை டீம் வந்து அவங்க வெயிட் பண்ணலை, நேராக உள்ளே போகிறாங்க. ஆனாலும் போலீஸு கிட்டத்தட்ட எல்லாரும் ஆர்ம்டு போலீஸ் எல்லாமே அங்கே இருக்காங்க.
வேறு சில வழக்குகளை வந்த போலீஸு, அப்புறம் அங்கே இருக்கிற செக்யூரிட்டி, அவன் டெப்ளாய் பண்ண அந்த போலீஸ் உமன் போலீஸ் எல்லாம் கையில் ஆர்ம்ஸோடு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க முன்னாடியே இவங்க ஓடி போய் வெட்டதுக்கு ட்ரை பண்ணும்போது அப்போ ஒரு 2 உமன் போலீஸ் கார்டில் இருந்தவங்க தான் இவங்களை பிளாக் பண்ணி தள்ளி விட்டுட்டு வெளியில் ஓடி போகிறாங்க. ஒரு 4-5 பேர் வராங்க. அதில் ஒரு 2 பேர் மட்டும் பிடிச்சிடுறாங்க போலீஸே. பிடிச்சி அப்புறம் சப்சிக்வெண்ட்டாக கைது பண்ணுறாங்க. அவன் மதுரபாலா எனக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்றத கோர்ட்லேயும் அவனே தகவல் சொல்கிறான். பாதுகாப்பு இல்லைன்னா போலீஸ் என்ன பண்ணுவாங்க, கோர்ட் என்ன பண்ணுவாங்க, ஒரு போலீஸ் செக்யூரிட்டி கொடுப்பாங்க, ஆர்ம்டு போலீஸை. இது மாதிரி ஏற்கனவே மணல்மேடு சங்கருக்கே அவன் கோர்ட்லேயே போய் சொன்னான், எனக்கு பாதுகாப்பு இல்லை, என்னை கொண்டு பிளான் பண்ணுறாங்க ரைவல் கேங்கு அப்படி இப்படின்னு சொல்லும்போது அவர் ஆர்ம்டு செக்யூரிட்டி போட்டாங்க. அவரோட செக்யூரிட்டியோடு போகும்போது தான் கும்பகோணத்தில் முரளின்னு ஒருத்தனை மர்டர் பண்ண வழக்கு தொடர்பாக கும்பகோணம் கோர்ட்டுக்கு கொண்டு போய் ஆஜர்படுத்திட்டு ரிட்டன் வரும்போது கந்தர்வக்கோட்டை கிட்ட அந்த வாகனம், அந்த டெம்போ டிராவலர் வாகனம் வந்து கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டதாகவும், விபத்துலேருந்து அப்புறம் போலீஸை அடிச்சுட்டு இவன் தப்பிச்சு போக ட்ரை பண்ணும்போது இவன் சுட்டுக் கொல்லப்பட்டான் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி இந்த சம்பவத்திலையும் இவங்க வந்து போலீஸ் வந்து ரொம்ப ஸ்விஃப்டாக ஆக்ட் பண்ணி இமீடியட்டாக இவங்களை செக்யூர் பண்ணிடுறாங்க. செக்யூர் பண்ணி இவங்களை அந்த 2 பேரையும் பிடிச்சாச்சு. பட் இருந்தாலும் அவங்க விசாரணையில் சொன்ன தகவல், என்னைக்கு இருந்தாலும் மதுரபாலா எங்கள் அண்ணன் சாவுக்கு பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்ற விஷயத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அழகுராஜாவும் இன்னுமுக்கும் தேடிட்டு தான் இருக்காங்க. அவனை இவங்க எப்படியாவது போடணும் அப்படின்ற ஒரு பிளானோடு தான் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இந்த சம்பவம் வந்து ரொம்ப ஒரு அந்த மயிலை சிவகுமார் இந்த கொலை வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக வெயிட் பண்ணி இந்த அந்த ஒரு ஏற்கனவே நடந்த ஒரு தோட்டம் சேகர் கொலைக்கு பழிவாங்குதலுக்காக செய்யப்பட்ட இந்த கொலை வந்து ரொம்ப ஒரு சென்சேஷனலான ஒரு விஷயமாக பேசப்பட்டு பயங்கரமாக போயிட்டு இருந்தது. பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு நம்ம ரவுடியை பற்றி நம்ம விஷயம் பேசுகிறோம் அப்படின்னா, ரவுடியை வந்து நம்ம ஒரு பெரிய ஆள், முக்கியமான நபர் அப்படின்னு ஒரு விஐபி லெவலுக்கு ஒரு ஹீரோ மாதிரி நம்ம மாஸ்க் ஏற்படுத்துறதுக்காக சொல்லலை. இந்த மாதிரி ஒரு தவறான பாதைக்கு யாராவது இளைஞர்கள், சிறுவர்கள் போனாங்கன்னா அவங்களுக்கோட எண்டு இப்படி தான் இருக்கும் அப்படின்றத சுட்டி காட்டுறதுக்காக நம்ம சொல்லியிருக்கோம். அதனால் யாரும் தவறான பாதைக்கு எதுக்கும் போகாதீங்க அப்படின்ற விஷயத்தோட MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ்.